வணக்கம். புதுசா நம்ம நர்சரியில போய் செடி வாங்குறோம் அப்படின்னா, எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லப் போறேன். இந்த வீடியோவில் கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கம்ப்ளீட்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். இதில் நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா, அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சாரி ஃபார் தட். நல்ல விஷயங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. லாஸ்ட் வீக் சாட்டர்டே 11th October 2025 நர்சரி போயிருந்தப்போ வாங்கின செடிகள்லாம் தான் காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய செடி என் பொண்ணு ரொம்பவுமே ஆசைப்பட்டு வாங்கினது ஸ்டார் ஃப்ரூட். ஃபஸ்ட் டைம் அவங்க ஆசைப்பட்டு கேட்டு வாங்கின செடி இது. இது ஏர்லேரிங் பண்ண செடி மாதிரி தான் தெரிஞ்சது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிஞ்சுகள் இருந்தது, எவ்வளோ பூ இருந்தது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பழச்செடிகள்லாம் வாங்கும்போது அதில் நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் பூ இல்லை பிஞ்சு இல்லைனா ஒரு காயாவது இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இதில் கிளைகள் மட்டும் பார்த்தா போதாது, மெயின் தண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே போல் வேர்களும் நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறது அடியில் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த செடியில் கவருக்கு வெளியவே ரூட் வந்திருக்கு. ஸோ அதனால் தைரியமாக வாங்கிட்டேன். அடுத்து வர்றது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் காக்கட்டா மல்லி. இந்த காக்கரட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் காக்கட்டன் மல்லிலே ஹைப்ரிட் வெரைட்டி. பூக்கள்லாம் நல்லா பெருசாக நீளமாகவும் இருந்துச்சு. பட் இந்த பூ நல்லா மலரலை. ஸோ அதனால் இது ரப்பர் காக்கட்டான் வெரைட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நர்சரியில் கேட்டேன், அவங்களுக்கும் தெரியலை. ஸோ நான் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருக்கேன். ரப்பர் காக்கட்டான் வெரைட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி கலர் காக்கட்டான் அண்ட் ஒயிட் காக்கட்டான் ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த புது வெரைட்டி அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இந்த செடி செலக்ட் பண்ணும்போது நான் கவனித்தது என்னென்னா, இதில் தாய் செடி பக்கத்துலேயே ஒட்டு செடியும் இருக்குது. ஸோ தரையில் இந்த தாய் செடியை நட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒட்டு செடியை தனியாக பிரித்து பாட்டில் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரப்பர் காக்கட்டான் ஒயிட் காக்கட்டான் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒட்டு செடிகள் வந்துகிட்டே இருக்கும். இதை கம்பேர் பண்ணியில் கலர் காக்கட்டானில் ரொம்பவுமே கம்மியாக தான் ஒட்டு செடி வரும். 2 வருஷம் கழிச்சு 1 2 அப்படி தான் வரும். இப்படி நல்லா மழை பெய்கிற டைமில் கலர் காக்கட்டானில் மண் பதியம் இல்லை மடக்கு பதியம் போட்டு நிறைய செடி எடுத்துக்கலாம். இந்த செடியில் பாருங்களேன், ஒட்டு செடியே எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நல்லா வேர் போயிருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒட்டு செடி வரும். அடுத்து நான் வாங்கியிருக்கிறது ரொம்ப நாளாகவே இந்த செடியை ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். வயலட் ஜாஸ்மின். பார்க்குறக்கு முல்லை அரும்பு மாதிரியே 5 இதழ்கள் கொண்டது. வயலட் கலரில் சூப்பராக இருக்குது. இந்த வெரைட்டி எப்படின்னா, ஒவ்வொரு இலைக்கும் ஒரு கொத்தாக அரும்புகள் வச்சு அதிலேருந்து பூ வருது. அந்த பூக்கள்லாம் மலர்ந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுட்டோன்னா அதுலேருந்து புதுசாக ஒரு பிரான்ச் வருது. இதோட மொட்டுக்களை விட பூ விரிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. இந்த செடி வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னால், நிறைய கிளைகள் இருக்கணும். அதே போல் வேரும் நல்லா போயிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் கவருக்கு வெளியே வேர் வந்திருந்தது. ஸோ அதை வச்சு தான் இதை எடுத்தேன். இந்த செடிங்கள்லாம் நம்ம தரையிலேயே இல்லை பாட்டிலே வைக்கும்போது இதோட வேரை டிஸ்டர்ப் பண்ணாமல் கவரை மட்டும் சேஃபாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வைக்கணும். அப்போ தான் இந்த செடிகள்லாம் டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா வளரும். அடுத்து நான் வாங்கியிருக்கக்கூடியது ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு ரோஸ் தான். இது ஃபஸ்ட்டு பூக்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்படியே நாளாக அப்படியே கொஞ்சம் ரெட் கலரில் மாறி அப்போ டார்க் பிங்க்கில் மாறும். இது ஒரு பட்டன் வெரைட்டி ரோஸ் தான். 4 days 5 daysக்கு அந்த பூ இருந்துச்சு. ரோஸ் செடி வாங்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ட்ரிப்ஸ் அட்டாக் மாதிரி எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பார்த்துக்கணும். இலைகள் மொட்டுக்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சில டைம் இலைகள் கடியே இலைப்பெண் மாதிரி ரொம்ப கண்ணுக்கு தெரியாமல் குட்டி குட்டி ரெட் கலர்லையோ ஒயிட் கலர்லையோ இலைப்பெண் இருக்கும். அதெல்லாம் இல்லாத மாதிரி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும். அதே போல் ஒட்டு செடி அப்படின்னா ஒட்டு கட்டினதுக்கு மேலே தான் இலைகள் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரோஸ் செடி வாங்கணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. ஏன்னா என்கிட்டயே நிறைய ரோஸ் செடிகள் இருக்குது. பட் இந்த ரோஸ் பிளான்ட் 40 rupees கொடுத்தாங்க. ஸோ அதான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கும்போது எனக்கு ஃப்ரீயாக கிடச்சது தான் இந்த ரோஸ்மெரி பிளான்ட். இதை நர்சரியில் தனியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இது வேஸ்ட்டு நினச்சி எடுத்து வச்சுட்டாங்களா என்னென்னு தெரியலை. நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ இலைகள்லாம் மஞ்சளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஆகாது அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாங்க. என்ன ப்ராப்ளம்னா, அதோட வேர் மேலே தெரிஞ்சிட்டு இருந்தது. அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாலே சரியாக போயிருக்கும். நான் அப்படி தான் மேலே மண் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா இருக்குது அந்த பிளான்ட். இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு 1 week ஆச்சு. இப்போ எல்லாமே ஆக்டிவாக நல்லா தான் இருக்குது. இதில் ஒயிட் காக்கட்டான் மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பிளான்ட்டை தரையிலையும் அதில் இருக்க ஒட்டு இல்லையா, அதை பாட்லேயும் மாற்றி வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.